ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எக் ரோஸ்ட் எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடணும், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போடணும், அடுத்து பல்லாரி 4 வெட்டி வச்சுருக்கு அதை போட்டு நல்லா வசக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு 3 தக்காளி அதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுக்கணும். மிளகாய் பிறகு போடணும், அரைச்சி வெங்காயத்து கூட ஊற்றணும், ஊற்றி நல்லா கிளறணும். அதுக்கு பிறகு கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டணும். அப்புறம் பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருந்தது அதை போடணும். அடுத்து ரெம்ப இலை ஒரு இலையை வெட்டி போடணும். ஒரு வாசனைக்காக லெமன் எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றணும், அது டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் பெப்பர் பொடி கொஞ்சமாக பெப்பர் பொடி போடணும், போட்டு நல்லா கிளறணும். இந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிளறணும். இப்போ உப்பு கொஞ்சமாக போடணும். அப்புறம் வெட்டி வச்சுருக்க முட்டையை ஒரு பீஸாக அதில் எடுத்து போட்டு நல்லா கிளறணும். மாற்றி மாற்றி கிளறி எடுத்து சப்பாத்தி பூரிக்கு அதை வச்சு கூட்டாட்டு வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்படி செஞ்சு பாருங்கள்.